விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அக்ரிஇன்டெக்ஸ் 2026 மாபெரும் கண்காட்சி கோவை கொடிஷியா வளாகத்தில் வரும் 9ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது என அக்ரிஇன்டெக்ஸ் 2026 தலைவர் ஸ்ரீஹரி தெரிவித்துள்ளார். விவசாய துறையில் தற்போது வந்துள்ள புதிய யுக்திகள், தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் கொடிஷியா வளாகத்தில் விவசாயம் சார்ந்த கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் முதன்மையான வேளாண் கண்காட்சியின் 24வது பதிப்பு வரும் ஜூலை 9ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரை கொடிஷியா வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சிக்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிஷியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கண்காட்சியின் தலைவர் ஸ்ரீஹரி, தற்போதைய இந்திய வேளாண்மை துறை சார்ந்து நடைபெறும் இந்த கண்காட்சியில் வேளாண்மை, தோட்டக்கலை, பால் பண்ணை தொழில், கோழி வளர்ப்பு மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த நவீன மேம்பாடுகளை காட்சிப்படுத்தும் ஒரு தளமாக விளங்குகின்றது. இந்த துறை சார்ந்த அறிவு பரிமாற்றம், தொழில்நுட்ப புத்தாக்கங்களை ஊக்குவித்தல், விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக உதவுவதே இந்த கண்காட்சியின் நோக்கம் என்று தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சந்தைப்படுத்துதலுக்கான மாபெரும் வாய்ப்பையும் வணிக தொடர்புகளையும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை வழங்குகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் சக்தி சுகர்ஸ் தலைவர் டாக்டர் மாணிக்கம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் டாக்டர் சுப்பிரமணியன் மற்றும் துணைவேந்தர் பெலிக்ஸ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கண்காட்சியின் துணைத் தலைவர் விஜயகுமார், கொடிஷியா தலைவர் ரங்கசாமி, கொடிஷியா செயலாளர் விஜய் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுப்பிரமணியன் ஆக்டிங் வைஸ் சான்சலர் டிஎன்ஏங்க, அப்புறம் டாக்டர் என் பெலிக்ஸ் வைஸ் சான்சலர் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம். திஸ் டைம் எக்ஸிபிட்டர்ஸ் ஒரு 460 பேர் வந்திருக்காங்க. இதுல ஒரு 130 பேர் பக்கம் புது எக்ஸிபிட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 660 ஸ்டால் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. விசிட்டர்ஸ் நம்ம ஒரு 1.5 லட்சம் விசிட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். புது இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம இன்டர்நேஷனல் பெவிலியன் போட்டிருக்கோம். ஒரு இட்டாலியன் பெவிலியன் ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வர்றாங்க இந்த தடவை. ஆஸ் யூஷுவல் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஃப்ரம் மலேசியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அனிமல் பெவிலியன் போட்டிருக்கோம். நேட்டிவ் இந்தியன் பிரீட்ஸ், கவுஸ், புல்ஸ், கோட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் டெடிகேட் ஏரியா அங்க பாருங்க.